கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. 2G ஊழல் நீங்க பண்ணி நாங்க காங்கிரஸ் தோத்து போயிட்டோம்னு மாணிக்கம் தாக்கூரோ இந்த விஜய் கூட வரகிறவங்களோ சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் உள்ள ஸ்டேட்மெண்ட் அது. இது எல்லாமே ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் பேசப்பட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி நினச்சிருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மாயம் மூடுங்க அப்படின்னு எல்லாம் மாயம் மூடி கப்சிப்னு போயிடும். ராகுல் காந்தி கூட்டணி வேணுமா விஜயோடன்னு கேட்டிங்கன்னா விஜயோட கூட்டணியில் போகலான்ற மனநிலையில் அவர் இருக்கிறதா கேள்விப்படுறோம். பிரியங்கா காந்தி விஜயோட கூட்டணி போகலாமா அப்படின்ற மனநிலையில் இருக்காங்களான்னா இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். இது ரெண்டுக்குமே பின்னாடி கேசி வேணுகோபால்னு ஒருத்தர் இருக்கார், கேரளாக்கார். இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு. அவரு தான் பின்னாடி தூண்டி விடுறது. இவங்கெல்லாம் வந்து கிங் மேக்கர். கேசி வேணுகோபால்லாம் காங்கிரஸோட உயிர் நாடி. அவர் அங்கே வச்சதுதான் சட்டம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கறதுனால விசிகேவும் ஆட்சியில் பங்கு கேட்குது. நேற்று எம்எல்ஏ பாலாஜி வந்து செல்வ பெருந்தையை திட்டி பேசியிருக்காரு. ஆனால் இந்த தடவை 25 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்து 10 தோற்று போச்சு வச்சுக்கோங்க, 15 தோற்று போச்சு வச்சுக்கோங்க. தொண்டர்கள்னால் தலைவர்கள்னால் நான் சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் இன்னும் கூட அந்த எண்ணத்தில் இருக்க மாட்டார். கொடுத்து ஜெயிக்க வச்சு காட்டுவார். தோக்கடிக்கணும்னு எண்ணத்தில் இருக்க மாட்டார். தொண்டர்கள் தோக்கடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கத்துற அளவு கத்தணும், கூப்பாடு போடுற அளவு கூப்பாடு போட்டோம். கடைசியாக நான் சோனியா காந்தி அம்மாட்ட போய் உட்காந்து பேசி சரி பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு ஆயுதம் வச்சுருக்கார், ஒரு அஸ்திரம், கடைசி அஸ்திரம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் என் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுதுன்னே சொல்கிறாங்க. மாணிக் தாக்கூர் அவரோட பேச்சு தைரியமாக இருக்கிறாரு. ஆமாம் என்ன வேணாலும் நினச்சிக்கிடுங்க. எனக்கு வந்து ஒரு ட்விட்டர் பக்கத்தில் வந்து பாரதியார் இதெல்லாம் மேற்கோள் காட்டி போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே வந்து திமுக காங்கிரஸ் இந்த முறை தேர்தலில் ஒன்றா போட்டி போடாது. காங்கிரஸும் திமுகவும் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் மாதிரி போயிடுச்சு. ஒரு ஆங்கிலத்தில் சொல்லாடல் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். ஏன்னா இது வெறுமை வாய்க்கால் சண்டையாக இருந்தது. கூட்டணி ஆட்சி, எனக்கு சீட்டு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்டாலும் அது பரவாயில்ல, ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். 2G ஊழல் நீங்கள் பண்ணி நாங்கள் காங்கிரஸ் தோற்று போயிட்டோம்னு மாணிக்கம் தாக்கூரோ இந்த விஜய் கூட வரகிறவங்களோ சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் உள்ள ஸ்டேட்மெண்ட் அது. 2G ஊழலில் திமுக அடிபட்டு காங்கிரஸ் கொலாட்ரல் டேமேஜில் நாங்கள் 2014 தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து மறக்கக்கூடிய விஷயமா தெரியல எனக்கு. இல்லை, ஆனால் 2G ஊழல் இப்போ தான் காங்கிரஸ் கண்ணுக்கு தெரியுதா என்ன? அது இவங்க சொல்கிறாங்க, இப்போ தான் சொல்கிறாங்க 2G ஊழல் நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் அதுக்கு பலி கொடுத்தோம், நாங்கள் பலியாடாக்கணுன்றாங்க. இது என்னன்னா இது எல்லாமே ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் பேசப்பட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி நினச்சிருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மாயம் மூடுங்க அப்படின்னு எல்லாம் மாயம் மூடி கப்சிப்னு போயிடும். கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. கட்சியில் நடவடிக்கை எப்படி நீங்கள் டிஎம்கே பேசலாம், நம்ம கூட்டணி கட்சியை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்க, கப்சிப்னு மாயம் மூட்டு போயிட்டோம். சரி, நீங்கள் வெறுமை கூட்டணி கட்சி கேட்குறது, ஆட்சி கேட்குறது, ஆட்சியில் பங்கு கேட்குறது, அதிக சீட்டு கேட்குறதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு கட்சின்னா வளர்ந்து தான் ஆகணும். காங்கிரஸ் கட்சி மட்டும் என்ன சாமியார் மடமாண்ணா வளராமல் இருக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு அபிலாஷம் இருக்குது. இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு காலமாக போது ஆட்சியை இழந்து, 1967 ஆட்சியை இழந்து 60 ஆண்டு காலம் போகுது. இப்போ பிடிக்கலன்னா எப்போ ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது காங்கிரஸோட ஆதங்கம். அது அவங்க கவலை. அதை நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆட்சியில் இருந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஆனால் காங்கிரஸ் தனியாக ஆட்சிக்கு வருமான வாய்ப்பும் இல்லை. தனியாக போட்டி போட்டு காங்கிரஸ் வர அளவுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. இங்கே பாஜகக்கே இந்த சக்தி இல்லை, தனியாக போட்டி போட்டு வர அளவுக்கு.
காங்கிரஸ் எங்கே சக்தி இருக்கும்? 4% 3% வச்சுருக்கு. பாஜகவாவது என்டிஏ 18% இருக்குது. அதுவே கூட்டணி அமைச்சு தான் போடுது. மொத்தம் இப்போ என்னன்னா, ராகுல் காந்தியை போய் கனிமொழி பார்த்தாங்க. அப்போ ராகுல் காந்தி சொன்னாராம், கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்குறது என்ன தப்புன்னு கேட்டாராம். என்ன வாட் மிஸ்டேக் விட் இட்? நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? நாங்கள் 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கலையா? கொடுத்தோமா இல்லையா? சரி, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, உங்கள் எம்பி தேவைப்பட்டது, எல்லாம் வாஸ்தவம். கொடுக்கல் வாங்கல் தான் அரசியல். உங்கள் திமுக எம்பி எங்களுக்கு தேவைப்பட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுத்தோம். அதே மாதிரி முறையில் நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இடம் கொடுத்தா என்ன தப்பு? சரி, இது வரைக்கும் கொடுக்கல, வர தேர்தலையாவது கொடுக்கலாமே அப்படிங்கிறது ராகுல் காந்தியோட எண்ணம். ராகுல் காந்தி சொன்னாரா, நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூட எங்களுக்கு இடம் தர மாட்டேன்றீங்க. ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, சீஃப் மினிஸ்டர் இருந்தால் மட்டும் போகாதுங்க. அடி லெவலில் வளர்க்கணுன்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு பூத் லெவலில் கட்சியை பலப்படுத்தினா தான் அந்த கட்சி வளரும். இது பாலப்பாடம். அந்த மாதிரி கட்சியை காங்கிரஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அவங்க கட்சியை வளர்க்கணும்னு பார்க்குறான் அவங்க. ஸோ 20% உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு இடம் கொடுங்க, ஆட்சியில் பங்கை பற்றி அப்புறம் பேசலாம், உள்ளாட்சி தேர்தலில் இடம் கொடுங்க, அதுவும் தரமாட்டேன்றீங்க. கடந்த முறை 2021 உள்ளாட்சி தேர்தலில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டி போட்ட இடத்துல நீங்கள் போட்டி போட்டு ஜெயிச்சிங்க, ராஜினாமா பண்ண மாட்டேன்னீங்க. ஸ்டாலின் கூட மனசு வருத்தப்பட்டு சொன்னார், என் உள்ளம் மாதிரி வலிக்கிறதுலாம் பேசினார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. எங்களால் 30 தொகுதியை நீங்கள் ஜெயிக்கிறீங்க. காங்கிரஸால் சட்டசபை தேர்தலில் ஏன்னா சில வாக்கு பார்த்தீங்கன்னா 500 வாக்கு, 600 வாக்கு, 1000 வாக்கு, 2000 வாக்குல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள தொகுதி. இப்போ திருவட்டாறு, கன்னியாகுமரி, நாகர்கோயில், இதெல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒரு 30 தொகுதி காங்கிரஸோட பலம் பொருந்திய தொகுதி. காங்கிரஸ் இருந்தால் தான் மைனாரிட்டி வாக்குகள் திமுகவுக்கு வரும். அது எழுதப்படாத விதி. காங்கிரஸ் இருந்தால் தான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மைனாரிட்டி வாக்கு வரும். காங்கிரஸ் பிரிஞ்சதுன்னா மைனாரிட்டி வாக்கு 60, 40, 70, 30ன்ற முறையில் மெஜாரிட்டியாக காங்கிரஸுக்கும் மைனாரிட்டியாக திமுகவுக்கும் வரும். அது ஒரு அடி. அடுத்தது காங்கிரஸ் ஆதரவாளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா ஒரு 25-30 இடங்கள் திமுக தோற்கும். காங்கிரஸ் ஜெயிக்கிறதோ இல்லையோ திமுக தோற்கும். ஆனால் இதே ஆதங்கம் தானே திமுக தொண்டர்களுக்கு இப்போ வரைக்கும் காங்கிரஸ் மேலே ஒரு வெறுப்புனா, வேலையே செய்ய மாட்டாங்க, நம்மளே பண்ணணும். இதை ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தில் அவங்களே வெளிப்படுத்துவாங்க. நம்ம பார்த்துருப்போம். மதுரையில் கூட ஒருத்தர் இப்போ பேசியிருந்தாரு. ஆமாம், அது இன்னும் பரவலாக இருக்க போனால் போட்டோன்னு அவங்களும் தயாராக தானே இருக்கிறாங்க. திமுக எப்போவாவது காங்கிரஸ் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கதவை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா பாருங்க? சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் என்னதான் தப்பாக பேசினா கூட, காங்கிரஸ் என்னதான் திமுக மனசை நோகடிச்சா கூட, காங்கிரஸ் என்னதான் 2G 3G இந்த மாதிரி விஷயம்லாம் பேசினா கூட, திமுக உங்கள் தெய்வம் எங்களுக்கு வேணாங்க, கூட்டணி முறிஞ்சு போச்சு, கெட் அவுட், கதவை மூடியாச்சு அப்படின்னு ஸ்டாலின் அவரும் சொல்ல மாட்டார். அங்கே தான் விஷயம். ஏன்னா 30 சீட்டுகள் காங்கிரஸ் தயவுடன் திமுக ஜெயிக்கும். இல்லை என்ன நடக்கும்னா, 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் கலைஞர் அமைச்சார், 99-98 அந்த மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துருமேன்ற கவலையில் காங்கிரஸ் தயவு திமுகவுக்கு தேவைப்படுது. நிச்சயமா சார். இப்போ இந்த சூழலில் இந்த வரக்கூடிய தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுது, கன்ஃபார்மாக உடையுதுலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை அப்போ கன்ஃபார்மாக கூட்டணி உடையுதா சார்? இணைஞ்சு பயணிக்க மாட்டாங்களா? அப்போ ராகுல் காந்தி கூட்டணி வேணுமா விஜயோடன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட கூட்டணியில் போகலான்ற மனநிலையில் அவர் இருக்கிறதா கேள்விப்படுறோம். பிரியங்கா காந்தி விஜயோட கூட்டணி போகலாமா அப்படின்ற மனநிலையில் இருக்காங்களான்னா
இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். இது ரெண்டுக்குமே பின்னாடி கேசி வேணுகோபால்னு ஒருத்தர் இருக்காரு, கேரளாக்காரர். இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்திருக்காரு. அவரு தான் பின்னாடி தூண்டி விடுறது. இல்லைங்க, கேரளாவில் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு விஜய் போகணும், ஆந்திராவில் காங்கிரஸ் ஜெயிக்கணும், கர்நாடகாவில் ஜெயிக்கணும், டிஎம்கேல வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஷோடாங்கரும் திமுகவுக்கு எதிராக இருக்கார். கேசி வேணுகோபாலும் திமுக எதிராக இருக்கார். இவங்கெல்லாம் வந்து கிங் மேக்கர். கேசி வேணுகோபால்லாம் காங்கிரஸோட உயிர் நாடி. அவர் அங்கே வச்சதுதான் சட்டம். மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருக்கலாம், அது வேறு விஷயம். காங்கிரஸை இயக்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால் தான், காங்கிரஸோட மூளை. ஸோ அவங்கெல்லாம் விஜயோடு இருக்கும்பொழுது ராகுல் வந்து வேவரிங்காக இருக்கார். திமுக விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. இப்போது யாரா கேட்டாங்க, பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் சீட்டுக்கிட்ட போய் 7 காங்கிரஸ் கட்சி பெண் எம்பிக்கள் போராட்டம் நடத்தாங்க. ஜோதிமணி, சுதா, கனிமொழி எங்க, தமிழச்சி தங்க பாண்டியன் எங்க, மற்ற எம்பிக்கெல்லாம் எங்க? யாருமே போல. டிஎம்கேலேருந்து ஏன் டிஎம்கேலேருந்து போல? அங்கேயே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வந்துச்சு, பார்லிமெண்ட்லேயே பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் போய் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் வரணுமா அப்படின்னு. அவங்க சபையில் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல, பட் இல்லாமல் இருந்தால் கூட. அப்போ இந்த சமிக்கை எல்லாம் இந்த ரவுண்டு கூட்டணிக்கு கிடையாதுங்கிறத உணர்த்துதுன்னு எடுத்துக்கலாமா? இது என்ன காட்டுதுன்னா, விஜயோட போகிறதுக்கு ராகுலும் பிரியங்காவும் விருப்பப்படுறாங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்க, விருப்பப்படுறாங்களா, தயாராகிட்டாங்களா? ஏன்னா கிட்ட ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரா, நீங்கள் இன்ஃபேக்ட் ராஜகண்ணப்பனை கூப்பிட்டு அவர் திட்டிருக்கார். ராஜகண்ணப்பன் சொன்னார் காங்கிரஸ் வேஸ்ட்டு எல்லாம் பண்ண பேசியிருந்தாரு. அந்த பேசுனதுக்கு திட்டிருக்கார். நீ யார் கூட்டணி பற்றி பேசுறதுக்கு? உனக்கு என்ன உரிமை? நாங்கள் பேசுறதை விட்டு நீ என்ன மந்திரி என்ன பேசுறது? எந்திரி, வாய் மூடு அப்படின்னு திட்டிருக்கார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரா, இவங்க கத்துற அளவு கத்தணும், கூப்பாடு போடுற அளவு கூப்பாடு போட்டோம், கடைசியாக நான் சோனியா காந்தி அம்மாட்ட போய் உட்காந்து பேசி சரி பண்ணி கொடுத்துட்றேன். அவர் ஒரு ஆயுதம் வச்சிருக்கார், ஒரு அஸ்திரம், கடைசி அஸ்திரம் சோனியா காந்தி அம்மா. ஏன்னா சோனியா காந்திக்கு ஸ்டாலின் வந்து ஒரு புள்ள மாதிரி. ஏன்னா ராஜீவ்காந்தி அந்த 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 நட்பு அப்படியே தொடர்ந்து இப்போ வந்து அது இல்லாமல் 10 வருஷம் ஆண்டு காலம் யூபிஏ கவர்மெண்ட்டை ஆதரித்தது திமுக. கலைஞர் ஆதரித்தார், ஸ்டாலின் ஆதரித்தார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு தெரியாது. சோனியா காந்தி சொன்னாங்கன்னா ராகுலும் பிரியங்காவும் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அம்மா பேச்சை மீறிட்டு போகக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரா, அவங்க கத்துற அளவுக்கு கத்தட்டும், என்ன கூப்பாடு போடுறாங்களோ போட்டோம், என்ன கூச்சல் போடுறாங்களோ போட்டோம். நான் சோனியா காந்தி அம்மாட்ட சொல்ல போகிறேன், அம்மா ஒரு 5 சீட்டு கூட கொடுக்குறோம், உள்ளாட்சி தேர்தலில் 20% கொடுக்குறோம், ஆனால் சட்டசபையில் மந்திரி சபையில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்னா, நாங்கள் இப்போவே காங்கிரஸை கூட்டணி கொடுப்போம்னு ஒத்துண்டா திமுக வீக்கான மாதிரி மக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் வரும். அதுக்கு தான் பயப்படுறாங்க. திமுகவால் ஜெயிக்க முடியலப்பா, என்டிஏ கூட்டணி கண்டு பயப்படுத்துப்பாது, அதனால தான் கூட காங்கிரஸை வச்சுக்கிச்சு. காங்கிரஸுக்கு மந்திரி சபை கொடுக்குறேன்னு சொல்கிறதே காங்கிரஸ் தயவில் திமுக ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் மக்களிடம் வரக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் தயாராக இருக்கார். இது அதிமுகவுக்கும் பொருந்துன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 2 பேர் தான் அதிகாரத்தில் பங்கு, தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றது ஆணித்தரமாக இருக்கு. ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னாராம், ஆனானப்பட்ட என்டிஏவே கண்ணில் விரல விட்டு ஆட்டுது அதிமுக. மந்திரி சபையெல்லாம் கிடையாது, கூட்டணி மந்திரி சபை கிடையாது. நீ என்ன வேணா என்டிஏ ஆட்சின்னு சொல்லிக்கோ, என்ன வேணா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கோ, நாங்கள் அதிமுக ஆட்சின்னு தான் சொல்லுவோம். எடப்பாடிக்கு இருக்கிற தைரியம் நமக்கு இல்லையான்னு கேட்டானா ஸ்டாலின். என்ன கேள்வி பாருங்க, எடப்பாடிக்கு இருக்கிற தைரியம் நமக்கு இல்லையா? நம்ம கூட்டணி கட்சி காங்கிரஸ் கூட பின்னாடி போனோமா? அவங்க டெல்லியில் ஆடுற பிஜேபியே போடா போக்கேன்ட்டாங்க. எங்கள் அதிமுக ஆட்சி தான் நடக்க போகுது, நீ என்ன வேணா கத்திக்கோ, என்டி ஆட்சின்னு சொல்லிக்கோ, பிடி ஆட்சின்னு சொல்லிக்கோ, ஆர்டி ஆட்சின்னு சொல்லிக்கோ, எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் அதிமுக ஆட்சி தான் பண்ண போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம் தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு.
அப்படி இருக்கும்போது நம்ம போய் இப்போ வந்து காங்கிரஸோட அக்ரிமெண்ட் போட்டு கூட்டணி ஆட்சி, காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கப்படும், காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் பங்கு கொடுக்கப்படும் போட்டால் நம்ம தோல்வியை நம்மளே ஒத்துக்கிற மாதிரி ஆதேப்பா. இது எங்கே திமுகவோட வரலாறுல இந்த மாதிரி ஆனது இல்லையே. கலைஞரோட ஆன்மாக்கு நம்ம பண்ணுற துரோகம் இல்லையா அது அப்படிங்கிற ஸ்டாலினோட கேள்வி. நிச்சயமா சார். ஒரு பக்கம் காங்கிரஸ்க்குள்ளே வந்து விஜயோட போகணும், இல்லட்டா அதிகாரம் யார் தராங்களோ அவங்களோட போகணும், அவங்களோட தான் திரு விஜயோட தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. இந்த மூமெண்ட்டில் இருக்கும் பட்சத்தில் விஜய் ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்கார். அவரெல்லாம் இப்போ கவுண்டர் கொடுக்கலாம். பாருங்கள் திமுகவில் எந்த அளவுக்கு மதிக்குது, நாங்கள் வாங்க. அவர் ஆனால் சமீப காலமாக பேசினவர் இப்போ அமைதியாகிட்டாங்க. நான் காங்கிரஸ் துடிக்குது. இல்லை கம்கமாக எதுவும் வேலை நடக்குதா? விஜய் வந்து காங்கிரஸ் வரணும்னு ஆசைப்படுறாரு, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறது. ஏன்னா விஜய் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக வரல. அவர் எந்த கமெண்ட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறார். பட்ஜெட்டை பற்றி பேசினாரா, அதை பற்றி பேசினாரா, எதை பற்றியும் அவர் பேசுகிறார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான அரசியல்வாதியாக இருக்கார். வராரு, கை காட்டுறாரு, கும்பலை கூட்டுறாரு, போயினேங்கிறார். அவரோட பாணியே தனி பாணி. தமிழக அரசியலில் இது வரைக்கும் பார்த்திராத ஒரு பாணியை விஜய் கையில் எடுத்துக்கிறார். கும்பல் கூட்டினா போதும், கை காமிச்சா போதும், பிகர் அடிச்சா போதும், பேசினா போதுன்ற அளவுக்கு போயிட்டாரு. தவிர மக்கள் பிரச்சனைகள் பற்றி அவர் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிட்டதா தெரியல. ஸோ ஆனால் அவருக்கு காங்கிரஸ் கூட வரணும், ஆனால் வரணுங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா அவருக்கு மான பிரச்சனை. என்ன மான பிரச்சனை? கூட்டணி ஆட்சி அமைப்போம், நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம், எங்களுடன் கூட்டணியில் வருவர்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வச்சுக்கிட்டு போன அதிமுக பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி எஸ்டிபிஐ மட்டும் வந்தது, பிரேமலதா வந்தாங்க, யாருமே வரல. அந்த மாதிரி ஆகி போச்சுன்னா மூஞ்சில கரியை பூசிப்பாரு விஜய், மூஞ்சில கரியை பூசிப்பாரு. அந்த ஒரு பயத்தினால காங்கிரஸ் வந்தால் பரவாயில்லன்னு எதிர்பார்க்குறாரு. அதனால தான் துணை முதலமைச்சர், 8 அமைச்சர்கள், சபாநாயகர், 60 சீட்டு எல்லாம் ஒத்துனதுக்கு காரணமே யாராவது ஒரு தேசிய கட்சி நம்ம கூட வந்தால் நமக்கு ஒரு பலமாக இருக்கும்னு பார்க்குறாரு. ஆனால் காங்கிரஸ் வந்து இன்னும் ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏங்க விஜயோட போய் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டு போக வேண்டியதானுங்களே, என்னங்க ஏங்க டிலே பண்ணுறீங்கன்னு. காங்கிரஸ் பயப்படுது விஜயை நம்பி இறங்க. அதுக்கு வந்து தண்ணியில் இறங்கினாலும் முதல்ல கிடைக்குமோன்னு பயம், தண்ணியில் இறங்கி ஆகிற ஒரு நிர்பந்தம். இப்போ தைரியமாக போகிறதுக்கு பயப்படுது. போய் நாளைக்கு தோற்று போயிட்டானா இருக்கிற 25 எம்எல்ஏ போயிடுமே. இங்கே திமுகவில் கொடுக்குற சீட்டு எம்எல்ஏ சீட்டு, வெறும் சீட்டு இல்லை, எம்எல்ஏ ஆக்கி காட்டுவார் ஸ்டாலின். 20 30 கொடுத்தாக்கி அவர் 4-5 போனால் கூட மீதி ஆக்கி காமிச்சிடுவார். விஜயோட போய் தோற்று போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இருதலை கொல்லி எறும்பாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ நடந்த அப்புறம் தொண்டர்கள் மத்தியில் திமுகவும் காங்கிரஸும் ஜெல்லாகுமா? இவ்வளோ சண்டை போட்டு. ஏன்னா தேர்தல் ஒரு மாதம் தான் வேலை பார்த்தாகணும். கண்ணை திறந்து பார்க்கறதுக்குள்ளே பிப்ரவரி முடிஞ்சு போச்சு, மார்ச் வந்தாச்சு, ஏப்ரலில் தேர்தல். நான் கேள்விப்படுற வரைக்கும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும் தமிழ்நாட்டில். ஏப்ரல் 10க்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். ஏன்னா 6ஆம் தேதி பள்ளிக்கூட எக்ஸாம்லாம் முடியுது. 6லேருந்து 10க்குள்ளே தேர்தலை வச்சு சம்மர் முடிச்சிட போகிறாங்க. ஏன்னா வெயிலில் கேம்பெயின் பண்ண முடியாது, சூடில். அதில் 15 தேதிகள் முடிச்சிட போகிறாங்க. 1 மாதம் நடுவில் இருக்குது, மார்ச் மாதம் 1 மாதம்தான். அந்த 1 மாதத்தில் இந்த காயங்கள்லாம் மாறுமா? நீ 2G 3G அவன் உடல் இது பேசுனது, அது பேசுனது, இவன் திட்டுறது, அது திட்டுறது, நீங்கள் ஏமாத்திட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பேசுறது. அப்புறம் அவன் ராஜகண்டப்பன் பேசுனது, அப்புறம் மதுரையில் எம்எல்ஏ பேசுனது, அவங்க இது தீர்மானம் போட்டது, இதெல்லாம் வந்து அடிமட்ட தொண்டர்களிடையே இணக்கத்தை உண்டு பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஸ்டாலின் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்த்தேன். அதெல்லாம் அந்த காலங்க. ஓகே, இப்போ தன்மானம் உள்ளவங்களாயிட்டாங்க. அதனால தான் மாணிக் தாக்கூர் என் பதவி, திமுகவில் வெற்றி பெற்ற பதவி எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா திமுக ஒரு பழக்கம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு சீட் கொடுத்தாங்கன்னா ஜெயிக்க வச்சு காட்டுவாங்க. ஒரு 4 சீட்டு மாதிரிக்கு கொடுக்குதா, 4 ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார். அது திமுகவுடைய பழக்கமா ஸ்டாலின் அவரோட பழக்கமா? ஏன்னா திமுகவோட பழக்கம். ஓகே, 2 சீட்டு கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்களா, 2 ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவார்.
ஆனால் இந்த தடவை 25 சீட்டு காங்கிரஸ் கொடுத்து 10 தோத்து போச்சு வச்சுக்கோங்க, 15 தோத்து போச்சு வச்சுக்கோங்க. தொண்டர்கள்னால், தலைவர்கள்னால் நான் சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் இன்னும் கூட அந்த எண்ணத்தில் இருக்க மாட்டார். கொடுத்தா ஜெயிக்க வச்சு காட்டுவார், தோக்கடிக்கணும்னு எண்ணத்தில் இருக்க மாட்டார். தொண்டர்கள் தோக்கடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ண முடியும்? எனக்கு இவரை மீறி கை மீறி போச்சு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இவர் என்ன ஒரு தொகுதியாக பார்த்துட்டு இருக்காரா? காங்கிரஸ் தொகுதியா? 234 தொகுதியில் வந்து காங்கிரஸ் தொகுதி மட்டுமே பார்க்குற அளவுக்கு அவருக்கு தெரியாது. அங்கே போய் கீழே இருக்கிற லெவல்லாம் போட்டு தோக்கடிச்சிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கறதுனால விசிகேவும் ஆட்சியில் பங்கு கேட்குது. நேற்று எம்எல்ஏ பாலாஜி வந்து செல்வ பிறந்தையை திட்டி பேசியிருக்கார் பாலாஜி. ஸோ இப்போ விசிகேக்கு காங்கிரஸுக்கு யுத்தம் ஆகி போச்சு. காங்கிரஸ் திமுக யுத்தம் இல்லாம விசிகே காங்கிரஸ் யுத்தம் ஆகி போச்சு. அப்புறம் பேசினா சரிப்பட்டு போச்சு, வித்ரா பண்ணது வேற விஷயம் இல்லைங்களே. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த திமுக கூட்டணி ஒரு குழப்பமான நிலைமையிலேயே இருக்குதானா? குழப்பமான நிலைமையிலே இருக்குது. இறுதியான ஒரு கேள்வி சார், இப்போ காங்கிரஸ் ஒருவேளை திமுக கூட்டணி விட்டு வெளியில போச்சுன்னா திமுக தோல்வி அடைஞ்சிருமா என்ன? மைனாரிட்டி ஆட்சி வரும். ஓகே, ஏன்னா ஒரு 30 இடங்கள் 25 இடங்கள் அப்படி மைனாரிட்டி அரசை உருவாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அதிகார பங்கு கொடுன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாராம், அப்பா நீ வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறல்ல, அதை வந்து நம்ம தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சாவிட்டு பேசலாம். சப்போஸிங் எங்களுக்கே மைனாரிட்டி வந்தது ஒரு பேச்சுக்கு, ஏன்னா என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கு, அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கு, எல்லாரோட இவருக்கு 60 100 50 60 70 அந்த மாதிரி வந்ததுன்னா அப்போ நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். எப்படியோ ஒரு ரூட் எடுக்கிறாங்க, நீங்க ஒண்ணு இது இல்லைன்னா அது அப்படிங்கிற அது அப்போ வந்து ஏன்னா திமுக அதிமுகவோட கூட்டணி போக முடியாது, பிஜேபியோட கூட்டணி போக முடியாது, ஆனால் ரூல்ட் அவுட். போனால் திருப்பி காங்கிரஸ் கிட்ட தான் போகணும். ஸோ ஸ்டாலின் சொன்னாலும் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட கோரிக்கை எங்ககிட்ட இருக்கு. அப்போ அதுக்கும் ஸ்டாலின் தெளிவா இருக்காரு. அப்படி ஒரு சூழல் நம்மளே உண்டு பண்ணி விட்டுறக்கூடாது. நாளைக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துட்டா எப்படி நமக்கு ஆச்சரியர் பங்கேட்டா கொடுத்துதான் ஆகணும்ன்ற விசிகா பேசினாரு. இந்த மாதிரி உங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும்போது அன்னைக்கு எங்களோட பலம் தேவைப்படும் போது அன்னைக்கு தெரியும் யாருங்கிறது. கண்டிப்பா இப்ப ஸ்டாலின் அதனாலதான் காங்கிரஸ் கதவு மூட மாட்டேங்கிறார். கரெக்ட். இவ்வளவு நாளா கேட்கறாங்க, ஏன் காங்கிரஸ் கதவு காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுங்க, முடிஞ்சு போச்சு, கெட் அவுட் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றது ஏன் லேட் ஆகுது? சொல்ல மாட்டார். அவர் சொன்னார்னா 30 சீட்டு போயிடும். ஆல்ரெடி ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது. இந்த 5000 கொடுத்ததுனால கொஞ்சம் சரியாயிடுச்சு இல்லைங்களே. இருந்தாலும் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதிருப்தி இருக்கு, பல்வேறு காரணங்களினால் அதிருப்தி இருக்கு. அதான் யாரா கேட்டாங்க, லேடிஸ் மட்டும் வாக்களிச்சா போதுமா, ஆம்பளை வாக்களிக்க வேணாமா? ஆம்பளை எதிர்த்து வாக்களிச்சு லேடிஸ் ஆதரவை வாக்களிச்சாங்கன்னா திமுக என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா ஆம்பளைக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்கல, பணமும் கொடுக்கல, அதிகமாக கொடுக்க டாஸ்மாக் தான் கொடுக்குறீங்க, அப்புறம் பஸ்ஸுலேயும் டிக்கெட் வாங்குறீங்க, ஒன்றும் ஆம்பளை கேட்குறான், என்னப்பா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. அந்த பொண்டாட்டி என்ன பண்ணுது, பணத்தை தூக்கி நோடு, ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டேங்குது. அந்த பொம்பளையும் வாங்குற பணத்தை ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டேங்குது, கொடுத்தா நீ குடிச்சிருவேன், நான் நகை நட்டு வாங்கிக்கிறேன்னு பேங்க்ல எங்களுக்கு போட்டு சேர்த்து வச்சுக்கிது. ஸ்டாலின் பண்ணுறது நல்லதுதான், அது தப்பாக சொல்ல முடியாது. அரசியலுக்கு பண்ணால் கூட ஏதோ 5000 ரூபா ஏழைங்களுக்கு 5000 ரூபான்னு பெரிய விஷயங்கள், அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அது மாதிரி ஸ்டாலின் வந்து எல்லாமே கெட்டது பண்ணாரான்னா, காலை உணவு திட்டம்லாம் வந்து எல்லாம் வேர்ல்ட் பேங்கோட பாராட்டுகளை பெற்ற ஸ்கீம், அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நல்ல காரியமும் பண்ணியிருக்காரு. ஆனால் இத்தனை நல்ல காரியமும் பண்ணி கூட அவர் தனியாக ஜெயிப்பாரா கூட்டணி இல்லாமன்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.